إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க தலைப்பாக ஆன்மாவின் அழுக்ககற்ற 7 வழிகள். அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய பணியை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, அதேபோன்று இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்களுக்கு அவனது வசனங்களை அவர்கள் ஓதி காட்டுவார்கள், இன்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள். இதிலே மிகப்பெரிய ஒரு நோக்கம்தான், அதாவது தூய்மைப்படுத்துதல், அவர்களை பரிசுத்தப்படுத்துதல் என்ற இந்த முக்கியமான பணி நபிமார்களின் பணியாக இருந்தது. நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விடயங்களிலே, ஆன்மாவின் அழுக்கை அகற்றக்கூடிய விடயங்களில் முதலாவது ஒருவர் ஏகத்துவத்தை, தௌஹீதை உறுதியாக நிலைநாட்ட வேண்டும். ஏகத்துவத்தை அவர் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையில் அவர் ஆழமாக வேரூன்ற வேண்டும். இது அவரை ஆன்மாவுடைய அழுக்கிலிருந்து பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன் என்று சொல்கிறான். நிச்சயமாக முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய அசுத்தம் எது? இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அசுத்தம். இப்போ ஷிர்க் என்ற அசுத்தத்திலிருந்து அவர்களை எது தூய்மைப்படுத்தும் என்றால் தௌஹீத், ஏகத்துவம் தான் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், அவர்களை தூய்மைப்படுத்தும். அப்போ எனவே அந்த அடிப்படையிலே இங்கு முதல் விடயமாக நாம் பார்க்கக்கூடிய விடயம் இதுதான். ஒருவர் தௌஹீதை விட்டுவிட்டு அவரது ஆன்மாவை அவர் எதன் மூலம் தூய்மைப்படுத்த முயன்றாலும் நிச்சயமாக அது தூய்மை அடையாது, அது பரிசுத்தம் அடையாது. எனவே பிரதானமானது, முதன்மையானது தௌஹீத், ஏகத்துவம். இதன் மூலம் அவரது ஆன்மாவை அவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஆன்மாவின் அழுக்கை அகற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இதை வலியுறுத்தி கூறுவதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது அருமையான சகோதரர்களே, ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றக்கூடிய விடயங்களில் ஒருவர் அல் குர்ஆனை அதை விளங்கி ஓதுவது, அல் குர்ஆனை தனது வாழ்விலே அவர் செயல்படுத்துவது என்பது அவரது ஆன்மாவின் அழுக்கை அகற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சூரத் யூனுஸ் வசனம் 57, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வசனம் சூரத் தௌபா 28வது வசனம். இந்த வசனம், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வஹுதம் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்துவிட்டது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், அது உள்ளங்களில் உள்ளவைகளுக்கு நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கிறது, மூமின்களுக்கு வழிகாட்டியாகவும்
ரஹ்மத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த வசனம் நமக்கு எதை சொல்கிறது என்றால், அல் குர்ஆன் ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த உபதேசம் ஆன்மாவுக்கு நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் அல் குர்ஆனை விளங்கி நாம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே பார்க்கின்றோம், எப்படி கேட்கிறார்கள் என்றால், அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ ஸஹாப ஹம்மி வ கம்மி. குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக, எனது உள்ளத்தின் பிரகாசமாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றக்கூடியதாக அல் குர்ஆன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் ஓதுவது, அதை நாம் விளங்குவது, அதன்படி நாம் வாழ்வது, இவைகள் அல் குர்ஆன் இந்த நமது ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றக்கூடியவைகள். அதே போன்று அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, மூன்றாவது விடயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் படிப்பது. இது நமது ஆன்மாவினுடைய அழுக்கை அகற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த வரலாறுகள் அவ்வளவு பரிசுத்தமான வரலாறுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறுகளை நாம் கற்றுக்கொள்வது அது நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனம், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் க்பலு லஃபீ ضலாலின் முபீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன்தான் அந்த உம்மி சமுதாயத்திலிருந்து ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பினான். அவர்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். அவர் அவனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார், இன்னும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அதற்கு முன்னர் அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். அந்த தூய்மையான வரலாறுகளை நாம் படிப்பது என்பது, நபி அவர்கள் எப்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது நமது ஆன்மாவின் அழுக்கை அகற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. 4வது அன்பிற்குரியவர்களே, இதில் நமது ஆன்மாவை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த வழிகாட்டல்களில் ஒருவர் நன்மையான விடயங்களிலே முயற்சி செய்வதோடு பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துன் நாஸிஆத் 40, 41 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவர்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நாம் இருக்க வேண்டும், ரப்புடைய அந்தஸ்தை அறிந்து ரப்புக்கு பயப்படுகின்றார்களோ, ரப்பை பயந்து தங்களுடைய நஃப்ஸை ஹவாவை விட்டு, மனோ இச்சைகளை விட்டு தடுத்து கொள்வாரோ அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதாவது நாம் நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்றால் நாம் ரப்பை அஞ்சி, ரப்புக்கு பயந்து பாவங்களிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும், தடுத்து கொள்ள வேண்டும். அது நமது நஃப்ஸை, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தனிமையிலே பாவத்தின் பால் தூண்டப்படுகின்ற போது அந்த ரப்புடைய அந்தஸ்தை, ரப்புடைய உயர்வை அவன் எண்ணி பார்த்து அதிலிருந்து தன்னை தடுத்து கொள்கிறான் என்பது இதற்குரிய விளக்கம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நாம் குர்ஆனில் பார்க்கின்றோம், பல இடங்களில் அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. உறுதியாக தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா உறுதியான வெற்றி என்று அதை சொல்கிறான். உறுதியாக தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் ரப்புடைய பெயரை நினைவு கூறுவார்கள், இன்னும் தொழுவார்கள். இங்கு அல்லாஹு தஆலா இந்த அமல்களை சொல்கிறான். ரப்புடைய பெயரை அவர்கள் நினைவு கூறுவார்கள், இன்னும் தொழுவார்கள். இது போன்ற அமல்கள், நல்லமல்கள் நமது ஆன்மாவை என்ன செய்யும், அழுக்கிலிருந்து தூய்மையாக்கும், பரிசுத்தப்படுத்தும். எனவே அதே போன்று
தக்வா இரையச்சம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. என்ன சொல்கிறான்? அதாவது உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, ஹுவ அஅலமு பிமன் இத்தகா. அவனை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் யார் என்பதை அவன் மிக அறிவார்கள். எனவே தக்வா இரையச்சம் என்பது நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து 5வது நறுமையான சகோதரர்களே, ஒருவர் அல்லாஹுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்று அதில் பொறுமையோடு செயல்படுதல், இதுவும் நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஒருவர் என்ன செய்கிறார்? அல்லாஹுடைய தீர்ப்பு, இது அல்லாஹுடைய முடிவு, அந்த முடிவை உளப்பூர்வமாக அவர் ஏற்று அதில் பொறுமையோடு செயல்படுகின்றார். அல்லாஹு தாலா இதை உறுதிமிக்க காரியங்களில் உள்ளவைகளாக குறிப்பிடுகின்றான். சூரத்து ஷூராவுடைய 43வது வசனம். 6வது அருமையான சகோதரர்களே, ஆன்மாவுடைய அழுக்கை அகற்ற அந்த வழிகளில் 6வது விடயமாக என் அருமை சகோதரர்களே, நாம் நமது நஃப்ஸை சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நமது நஃப்ஸை பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், சூரத்துல் ஹஷர் 18வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். மூமின்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நஃப்ஸும் பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தனது நஃப்ஸ் அழுக்காக இருக்கிறதா, அசுத்தமடைந்து இருக்கிறதா, அல்லது தூய்மையாக இருக்கிறதா, பரிசுத்தமடைந்து இருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்யணும்? பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். என்றால் இந்த நஃப்ஸ் என்பது மிகவும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சீர்கெட்டு விடுகின்ற போது முழு உடலும் சீர்கெட்டு விடுகிறது. அது சீராகும் போது முழு உடலும் அங்கு என்ன செய்கிறது? சீராகி விடுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இதை தூய்மைப்படுத்துவது, இதை பரிசுத்தப்படுத்துவதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையிலே அடுத்ததாக இதில் நாம் பார்க்க வேண்டிய விடயம், இந்த வசனத்துக்கு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது கடமை என்பதை இந்த வசனம் உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தனது அமல்கள் உடைய நிலை என்ன, நான் எந்த அளவு பாவங்கள் என்று விடுபட்டு இருக்கிறேன், விலகி இருக்கிறேன் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் பரிசோதித்து பார்க்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக 7வதாக நறுமையான சகோதரர்களே, ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றுவதற்கான அந்த வழிகளில், அதாவது ஒரு மனிதர் அதிகம் மரணத்தை நினைவு கூறுவது, அதே போன்று தௌபா செய்தவராக, பாவமன்னிப்பு தேடியவராக ரப்பின் பால் மீள்வது என்ற இந்த விடயம். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒருவர் மௌத்தை, மரணத்தை சிந்திப்பது இருக்கிறதே, அது அவரது ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய உபதேசமாக மௌத் என்பது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அவர் தனது பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடியவராக அவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள. ஏனால் பாவம் என்பது அழுக்காக இருக்கிறது. ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. அதிலிருந்து அந்த உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அப்போ தௌபா தான் அதற்குரிய மருந்தாக இருக்கிறது. நல்ல அமல்கள், நற்செயல்கள் அதற்குரிய மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தத்தை, தூய்மையை பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், குர்ஆனிலே சொல்கின்ற போது, அவன் நாடியவர்களை என்ன செய்கிறான்? பரிசுத்தப்படுத்துகிறான். அவன் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். அப்போ அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. வலில்லாஹு யுஸக்கி மையஷா. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவாயாக, எமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த பிரார்த்தனைகளையும் மரணமிட்டு நாம் ஓதி வர வேண்டும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. நமது நஃப்ஸுடைய பாதுகாவலனாக, பொறுப்பாளனாக அல்லாஹ் தான் இருக்கிறான். அவனிடம்தான் அதனுடைய அந்த தூய்மையை நாம் பிரார்த்திக்க வேண்டும், தக்வாவை பிரார்த்திக்க வேண்டும். எனவே
இவ்வாறு நபி அவர்கள் இதற்கு நமக்கு கற்றுத்தந்த துவாக்கள், அல்லாஹும் மக்ஃபிர் தம்பி வத்தஹிர் கல்பி வஹஸ்ஸின் ஃபர்ஜி என்ற இந்த துவா, எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. நாம் அதை மட்டும் தனியாக கேட்பதாக இருந்தால் அல்லாஹும் தஹிர் கல்வி என்று நாம் பிரார்த்திக்கலாம். யாழ் எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, நபி அவங்க கேட்ட ஒரு துவா. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவிலும் வெளிப்படையிலும் நான் உன்னிடம் இறையச்சத்தை நான் கேட்கின்றேன், பிரார்த்திக்கின்றேன். அப்போ இது போன்ற பிரார்த்தனைகள் நமது உள்ளத்தை என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்தும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இவ்வாறு அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித்தருகின்ற இந்த வழிகாட்டல்களை நாம் நமது வாழ்விலே பேணி நமது ஆன்மாவை அழுக்கிலிருந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.